தினம் ஒரு பரிகார ஸ்தலம். சூரிய தோஷம் நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம். தன் பக்தனுக்காக பெருமாளே திருடனாய் வந்து அருள் புரிந்த ஆலயம் எங்குள்ளது என்று தெரியுமா? அதில் இன்று சூரிய தோஷம் நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம். 108 திவ்ய தேசங்களில் நவ திருப்பதி ஆலயம். ஆம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் குடிக்கொண்டிருக்கும் அருள்மிகு வைகுண்டநாதர் ஆலயம். மூலவர் கள்ளபிரான் ஸ்ரீ வைகுண்டநாதர், தாயார் வைகுந்த நாயகி சோரநாத நாயகி. தீர்த்தம் தாமிரபரணி தீர்த்தம், பிருகு தீர்த்தம். பழமை 2000 வருடம். பெருமாளுக்கு எத்தனையோ கோவில்கள் உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக உள்ளது. இதில் 108 திவ்ய தேசங்களை ஒருவர் தரிசிப்பது என்பது பல ஜென்ம பாவங்களையும் தீராத தோஷங்களையும் தீர்க்கும் சக்தி கொண்டதாகும். அதிலும் நெல்லை தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் நவ திருப்பதிகளும் நவகிரக தோஷங்களையும் தீர்க்கும் ஸ்தலங்களாகும். நவ திருப்பதிகளில் சூரியனுக்கு உரிய ஸ்தலம் இது. பொதுவாக பெருமாள் ஆலயங்களில் நவகிரகங்கள் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக பெருமாளே நவகிரகங்களாக இருந்து அருள் புரிவதாக ஐதீகம். குறிப்பாக நவ திருப்பதிகளில் இருக்கும் பெருமாளை வழிபட்டால் நவகிரக தோஷம் அனைத்தும் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இத்திருக்கோவிலில் இருக்கும் பெருமாளுக்கு கள்ளபிரான் என்றொரு பெயரும் உண்டு. ஸ்தல புராணத்தின்படி முன்னொரு சமயம் காலதூஷகன் என்றொரு திருடன் இங்கு வாழ்ந்து வந்தானாம். அவன் இங்குள்ள வைகுண்டநாதரிடம் மிகவும் பக்தி செலுத்தி வந்தான். அவன் தினமும் தான் திருடும் பணத்தில் பாதியை ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்துவிட்டு மீதி பணத்தை வைகுண்டநாதர் கோவில் உண்டியலில் செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தான். அப்படி ஒரு நாள் அவன் அரண்மனையில் திருடப் போகும்போது அவனுடன் வந்த மற்ற திருடர்கள் அனைவரும் அரண்மனை காவலர்களிடம் பிடிபட்டனர். ஆனால் காலதூஷகன் மட்டும் காவலர்களிடம் சிக்காது தப்பித்து ஓடிவிட்டான். காலதூஷகன் தான் அந்த கூட்டத்தின் தலைவன் என்பதால் அந்த நாட்டு மன்னன் அவனை தேடி கண்டுபிடிக்க உத்தரவிட்டார். தன்னுடைய பக்தன் இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதைக் கண்ட வைகுண்டநாதர் திருடனை காக்க அவரே காலதூஷகன் உருவத்தில் அரண்மனைக்கு சென்றார். அங்கு ராஜா முன் நின்று ராஜாவையே கேள்வி கேட்டார் திருடன் உருவில் வந்த பெருமாள். ஒரு குடிமகனை காக்கும் பொறுப்பானது அந்த நாட்டு மன்னனுடையதாக இருப்பதால் குடிமகன் காசு இல்லாமல் திருடும் அவல நிலைக்கு தள்ளிய குற்றமும் பாவமும் மன்னனையே சேரும் என்று மன்னனுக்கு எடுத்து கூறினார். இதை கேட்டதும் மன்னனுக்கு சந்தேகம் வந்தது. நிச்சயமாக எந்தவொரு திருடனும் இத்தனை தைரியமாக துணிச்சலுடன் மன்னன் முன் நின்று பேச மாட்டான் என்பதை உணர்ந்த மன்னன், ஐயா, தாங்கள் உண்மையில் யார் என்று கேட்டார். உடனே வைகுண்டநாதரும் தன்னுடைய சுயரூபத்தை காட்டி மன்னனுக்கு அருள் புரிந்தார். மன்னனும் காலதூஷகனை தண்டிக்காமல் அவனும் மற்றவர்கள் போல சுதந்திரமாக வாழ தேவையான உதவிகளை செய்தார். காலதூஷகனும் தன்னுடைய தவறை உணர்ந்து அன்று முதல் திருந்தி நல்லவனாக வாழ்ந்தான். மனதார இறைவனை சரணடைந்து வாழும் போது சில சூழ்நிலையால் வாழ்வில் தவறான பாதையில் ஒருவர் சென்றாலும் கூட அவர்களையும் நல்வழிப்படுத்தி அவர்களின் விதியையும் கடவுள் நிச்சயம் மாற்றுவார் என்பதை இதன் மூலம் அறிய முடிகிறது. இத்தலம் நவ திருப்பதிகளில் முதலாவது ஸ்தலமாகும். இங்கு நின்ற கோலத்தில் பெருமாள் அருள் பாலிக்கிறார். இந்த ஸ்தலம் சூரியனுக்குரிய ஸ்தலம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் இங்குள்ள பெருமாளை தரிசித்தால் சூரியன் சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இன்றைய பரிகார ஸ்தல முகவரி: அருள்மிகு வைகுண்டநாதர் ஆலயம், ஸ்ரீவைகுண்டம், தூத்துக்குடி மாவட்டம் 628601. அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம். விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது. அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. மொத்தம் 100 பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும். அதில் இன்று உயர் பதவிகளை அடைய என்ன பாடல் என்று பார்க்கலாம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே, கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த
புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்துகதே. இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர நினைத்த பதவியை அடையலாம் என்பது நம்பிக்கை. நேயர்களே, மீண்டும் நாளை தினம் ஒரு பரிகார ஸ்தலம் நிகழ்ச்சியில் மற்றொரு கோவிலை தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம். சூரிய தோஷம் நீங்கிட தரிசிக்க வேண்டிய ஆலயம். தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.